டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண 4 வெங்காயம், ஸ்லைஸாக கட் பண்ண 4 வெங்காயம், அப்புறம் 3 தக்காளி. இது மட்டன் கீமானால் கொஞ்சம் சின்ன சின்னதாக கூட சாப் பண்ணிக்கிடலாம். நான் அப்படி சாப் பண்ணலை, நான் அப்படியே நீளமாக போட்டுட்டேன். நீ சாப் பண்ண போட்டுக்கோங்க. மிளகு 2 டேபிள் ஸ்பூன், மல்லி 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா, நீல மிளகாய்னா ஒரு 10 எடுத்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய்னா இந்த மாதிரி குண்டு குண்டு மிளகாய்னா ஒரு 5-4 எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது நல்லா வறுத்து ஆட்டிக்கோங்க. பட்டை 2 பீஸு, ஏலக்காய் 2 பீஸு, கிராம்பு 2 பீஸ். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க. இப்போ காஷ்மீர் மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த கிராம்பு மசாலா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன் 1/2 கிலோ ரைஸுக்கு. இப்போ இந்த கீமா வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீமா சீக்கிரம் வெந்துடும். அது குக்கரில் நீங்கள் அவிய வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ புதினா மல்லி போட்டுக்கோங்க. இப்போ நான் எத்தனை கப்பு அரிசி எடுத்துருக்கணும் அதுலேயே 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டாச்சு. கொதித்ததுக்கப்புறம் மேலே புதினா கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணி லைட்டாக 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்க தம் போட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம், நம்ம கீமா பிரியாணி ரெடி. இதில் நீங்கள் கீமா நிறைய ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தெரியும். இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ கீமா ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு, நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.